வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அநேகம் வெறும் பாத்திரங்கள், வெறுமையான பாத்திரங்களை தேவன் பயன்படுத்துவாரா? நிச்சயமா பயன்படுத்துவார். காலியான பாத்திரங்களை பயன்படுத்துவாரா? நிச்சயமா எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாய் பயன்படுத்துவார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். தீர்க்கதரிசி மரித்து போனார், கடனை வச்சுட்டு போனார். சூழ்நிலை என்னன்னு தெரியல, எதுக்கு கடன் வாங்குறான்னு தெரியல. கர்த்தருடைய விழித்துக்காக தான் வாங்கியிருப்பார். ஆனால் அந்த அம்மாவால் சமாளிக்க முடியல. அந்த நாட்களில் அடிமையாக கொள்ளும் வழக்கம் இருந்தது. பிள்ளைகளை அடிமையாக பிடித்து கொண்டு போய் அடிமை சந்தையில் விற்று, இந்த நாட்களில் லோன் வாங்கின காரை எடுத்துகிட்டு போய் லேலம் போடுவாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போய் அடிமை சந்தையில் விற்று வாங்கின பணத்தை ஈடுகட்டுவதற்கு கடன் கொடுத்தவள் எண்ணும் பொழுது இந்த பெத்த மதம் பதக்குது, நடுநடுங்குது. ஐயா, என் கணவனோ இல்லை. தீர்க்கதரிசி கர்த்தருக்கு பயப்படுகிறவர் கடனோடு செத்து போயிட்டா, என்ன செய்வேன்னா யாரிடத்துல போவேன்? தீர்க்கதரிசி எலிசா சொல்றாரு, அம்மா உன்னிடத்துல என்ன இருக்கிறது? அவள் சொல்ற, ஐயா, ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? நீரும் ஒரு ஊழியக்காரனா இப்படியா கேட்கணும்? ஆறுதலாக ஜோம் பண்ணாம தோத்திரம். ஆமாம், என்னிடத்துல என்ன இருக்குது? ஒன்றும் இல்லாததுனால தான் உங்கள்கிட்ட வந்தேன் ஜெபிக்கிறதுக்கு. அவர் சொல்கிறாள், ஒரு குடம் எண்ணெய் இருக்குது ஐயா, என் பாத்திரத்தில் என்ன இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. தீர்க்க சொல்ற வெறும் பாத்திரங்கள், எம்டி வெசல்ஸ், காலியான பாத்திரங்களை கேட்டு வாங்கு. நம்மனா போயிருப்போமா? கேட்டால் தருவாங்களா? நீங்களே கடன் பட்டு இருக்கிறீங்க, யார்கிட்டையாவது போய் கேட்டால் தருவாங்களா? உங்களை பார்த்தாலே அவங்க ஓடிடுவாங்க. உங்களை பார்த்தாலே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு நடுக்கெல்லாம் வரும், அவங்களுக்கு வாந்தி மயக்கெல்லாம் வரும். உங்களை பார்த்தாலே தலைவலின்னு படுத்துருவாங்க. ஏன்? நீங்கள் வந்த விஷயம் அதுக்காகத்தான் இருக்கும்னு நினச்சவங்க உங்களை அப்ரோச் பண்ண விரும்ப மாட்டாங்க. இந்த அம்மா கீழ்ப்படிஞ்சு போய் காலியான பாத்திரங்களை வாங்கி கொண்டு அந்த வீட்டிலே வைக்கின்றான். என்ன சொல்ல வருகிறேன்? சுய திட்டங்கள், சுய எண்ணங்கள் நிறைந்த பாத்திரமாக இருந்தால் தேவன் பயன்படுத்த மாட்டார். சுயம் சாம்பலாக வேண்டும், சுய திட்டங்கள் சாம்பலாக வேண்டும். நான் ஒரு வெறும் மண் பாத்திரம், ஒன்றும் இல்லைப்பா, என்னை பயன்படுத்தணும் யாரெல்லாம் நான் ஒரு காலியான பாத்திரம் என்று சொல்றாங்களோ அவர்களை என் தேவன் நிரப்புவார், அவர்களை என் தேவன் கரங்களில் ஏந்துவார், அவர்களை என் தேவன் பயன்படுத்துவார்.